பாகிஸ்தான் அணியை பந்தாடிய பங்களாதேஷ். ஸ்ரீலங்காவில் 2-1 என்ற கணக்கில் 20 ஓவர் போட்டியை வென்று வந்த பங்களாதேஷ் அணி நேராக பாகிஸ்தான் சென்றது. 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் முதல் போட்டியில் 110 ரன்களுக்கு பாகிஸ்தான் அணியை சுருட்டி 15.3 ஓவரில் 3 விக்கெட்கள் இழப்புக்கு 112 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றனர். பாகிஸ்தான் மண்ணில் பங்களாதேஷ் அணி முதல் போட்டியில் வெற்றி பெற்றதையே பெரிதாக பேசினர். இதற்கிடையே இரண்டாவது 20 ஓவர் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணி ஆரம்பத்தில் விக்கெட்டுகளை இழந்தாலும் ஜாக்கர் அலி மற்றும் மஹேதி ஹசன் இணைந்து அணியை சரிவிலிருந்து மீட்டனர். ஜாக்கர் அலி பொறுப்பாகவும் நிதானமாகவும் விளையாடி 50 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். பங்களாதேஷ் அணி 20 ஓவர்களில் 133 ரன்கள் எடுத்தனர். பாகிஸ்தான் அணி எளிதாக வெற்றி பெறும் என்று நினைத்த நிலையில் முதல் 6 பேட்ஸ்மேன்கள் ஓரிலக்கரங்களில் ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தனர். 15 ரன்களுக்குள் 5 விக்கெட்களை இழந்து தத்தளித்தது பாகிஸ்தான் அணி. பாஹிம் அஷ்ரஃப் நம்பிக்கை அளிக்கும் வகையில் விளையாடினார். 32 பந்துகளில் 51 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். நடுவரிசை மற்றும் பந்துவீச்சாளர்கள் நம்பிக்கை அளிக்கும் வகையில் விளையாடினாலும் அணியை வெற்றிக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. 19.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டையும் இழந்த பாகிஸ்தான் அணி T20 கோப்பையை இழந்தது. இத்தனை ஆண்டுகளாக ஒரு போட்டியில் சிறப்பாக விளையாடினால் அடுத்த போட்டியில் சொதப்பி வந்த பங்களாதேஷ் அணி தொடர்ந்து இரண்டாவது முறையாக T20 கோப்பையை கைப்பற்றி இருக்கிறது. லிட்டன் தாஸ் தலைமையிலான அணி என்னடா இது பாகிஸ்தான் அணிக்கு வந்த சோதனை.